உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்தரே, மகத்துவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே, எங்கள் துதிகளில் பிரியப்படுகிறவரே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே அடைக்கலமானவர். உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே, எங்களை பரிசுத்தவானாய் மாற்றுகிறவரே, எங்களை சுத்திகரிக்கிறவரே, தூய்மையாக்குகிறவரே, எங்கள் வாழ்க்கையில காண வேண்டியவைகளை காண வைக்கிறவரே, நன்றி 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 அப்பா. உம்மை ஒருமித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் இந்த காலை நேரத்தில் எழுந்தருளுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவரே, எனக்கு முன்பாய் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவரே, கோணலானவைகளை செவையாக்குகிறவரே, கரடான இவைகளை சமமாக்குகிறவரே, நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பாத்திரர், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். சேர்ந்து சத்தமா, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். ஒரு விசை கூட, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் எங்களோடென்றும், எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். பாடுவோம். இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம். உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோமே சுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். அர்ப்பணிப்போடு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். கரங்களை உயர்த்தி, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடென்றும். பாடுவோம். எங்கள்
மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடென்றும். ஒரு விசை கூட எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடென்றும். Oh, we praise your name. எங்கள் மத்தியில். Hallelujah. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே உலாவுங்கப்பா, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே சுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை. சபையாய் சேர்ந்து அவரை உயர்த்துவோம். எங்கள் மத்தியில் எங்கள் உலாவு ஆண்டவரே, மகிமை உமக்கே. ஓ எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவு விராக. ஓ எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீ நல்லவர். எங்கள் மத்தியில் உலாவிடு எங்களோடென்று சேர்ந்தவரை ஆராதிக்கலாம். ஆராதனா 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 ஆராதனா. ஓ ஜீசஸ் ஆராதனா. ஒரு விசை கூட ஆராதனா. உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்களுக்கு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. தேவரீர் என்னக்காய் எழுந்தருளுகிறவரே, ஆராதனா ஆராதனா. ஹல்லேலூயா. துல்லியம் சொல்ல துல்லியம் சொல்ல ஆருமில்லே அங்கே போலே இயேசுவே. துல்லியம் சொல்ல ஆருமில்லே அங்கே போலே இயேசுவே. ஜீவனே ஜீவனே சொந்தமே അങ്ങേ മാർവിൽ ചാരുന്നു ഞാൻ. இந்த காலை நேரத்துல ஜீவனே உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, நீரே எங்களுக்காய் யாவையும் செய்கிறவர். ചാരുന്നു ഞാൻ. ആരാധന. We praise your holy name. Amen. ആരാധന ആരാധന ஆராதன. ஓ எத்தனை பேர் சொல்ல முடியும்? அங்கே போலே ஸ்நேகிச்சினா, அங்கே போலே ஸ்நேகிச்சிடா ஆவதில்ல ஆர்க்குமே. உம்மை போல நேசிக்க யாராலும் முடியாது ஆண்டவரே. என்மேல் அளவு கடந்த நேசத்தை வைத்தவரே. ஆவதில்ல. ஓ ஸ்நேகமே ஸ்நேகமே பிரேம
பிரேமமே ചേർന്നിടുന്നു. സ്നേഹമേ സ്നേഹമേ പ്രേമമേ നിന്നിൽ ഞാൻ ചേർന്നിടുന്നു. ആരാധന. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் நடுவில் உயர்ந்திருப்பாராக. ஆராதனா 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 ஆராதனா. ஒரு விஷயம் கூட ஆராதனா ஆராதனா. என் தேவனே என் கர்த்தரே ஆராதனா ஆராதனா. இயேசுவே என் பிரேம கீதமாதனா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், மோசையிலும் பெரியவர். We worship holy name. Oh, ஆராதனா ஆராதனா இயேசுவே. ஒரு விசை கூட கடைசி ஆராதனா ஆராதனா ஆராதனா. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் இந்த காலை நேரத்திலும் அவர் சமூகத்திலே கிருபையாய் கொண்டு வந்த தேவனை உயர்த்த விரும்புகிறவர்கள் முழு பலத்தோடு, என் ஜீவனை காட்டிலும் பெரியவர், என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் அவரே. எனக்கானதை என் தேவன் செய்வார், என் காணதை என் தேவன் வாய்க்க பண்ணுவார். அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுகிறவர், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை ஏறி இருக்க பண்ணுகிறவர் அவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஒரு விஷயம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் ஜீவனே காளும் நீ வலிய. எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மையாய் சொல்ல முடியும்? என் ஜீவனை பார்க்கலாம். என் ஜீவனே காளும் நீ வலியதா. உங்க சத்த மாத்திரம் கேட்கட்டும். ஆராதனா ஹல்லேலூயா. உயர்த்துங்கள் அவர் நாமத்தை. இயேசுவே ஆராதனா ஆராதனா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த 11வது நாள் ஜெபத்திலும் கிருபையாய் நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. தேவரீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே எங்களை பலனடைய வைக்கிறீரப்பா. நீர் எங்களுக்காய் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறீர். எப்படி ரூத்து ஆண்டவர் வீட்டில் அமர்ந்திருந்த போது போவாஸ் எழுந்திருந்து பட்டணத்தின் வாசல்ல போய் ரூத்துக்காக திறக்க வேண்டிய வாசல்கள் எல்லாம் திறந்தது போல, எங்களை உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வைத்திருக்கும் போதே எங்களுக்காய் நீர் எழுந்தருளி திறக்க வேண்டியவைகள் எல்லாம் திறந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர். இந்த நாளில் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். இப்பொழுதும் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கட்டும். நீர் அழைத்துக் கொண்டது உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரை. துவக்கம் முதல் முடிவு வரை தெய்வ பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். வார்த்தைகளை கொண்டு இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்தும்
ஆண்டவரை உருவாக்கும் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமா இணைந்து ஜெபிக்கிறவர்களும் இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். எல்லா தடைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 11வது நாள் ஜெபத்திலே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நாம் வரவில்லை, கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. வாஞ்சையுள்ள அநேகரால வர முடியல. ஆமாம், இங்க இருக்கிற அநேகருக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் கிருபை பாராட்டி, ஆமென், பணம் இருந்ததுனால வரவில்லை, பலம் இருந்ததுனால வரல, கர்த்தர் கிருபையினால வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. காரணம், ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் அநேகர் எல்லா நாளும் வருகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பஸ்ஸு கொடுக்கிற செலவு, ஆட்டோ கொடுக்கிற செலவு, இது நிச்சயமாய் ஆமென் 29 நாளும் இப்படி செலவு பண்ணி வரணும்னா அது கர்த்தர் காட்டுகிற தயவு. ஹல்லேலூயா. இருக்கிறதுனால வரல, இருக்கிறவரால வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா, அவர் இருக்கிறார். ஆமென். உற்சாகத்தோடு ஆமென், சரீர பலவீனத்தின் நடுவிலும் அநேகர் தினம் வருகிறீர்கள். நிச்சயமா இந்த ஜெபம் வீண் போகாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்கள். ஒருவேளை நான் நினைச்ச நாட்களில் நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அவர் குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் எனக்காய் கோரேசுக்காக வாசல் திறக்கும் என்று விசுவாசிக்கிறவன், ஹல்லேலூயா. வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் நீர் சொன்னால் போதும், ஆமென், என் வாழ்வில் இயேசுவே, இயேசுவே, என் வாழ்வில், ஆமென். சேர்ந்து பாடி சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வாசல்களை வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, வாசல்களை என் வாழ்விலே நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே. இயேசுவே, என் வாழ்வில் திறந்து பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன, பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவி, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை, வாசல்களை வாசல்களை என் வாழ்விலே, வாசல்களை வாசல்களை என் வாழ்விலே, நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீ சொன்னால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே, என் வாழ்வில் அடைபட்ட கற்பமானால் என்ன, அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால், அடைபட்ட வாழ்க்கை ஆனால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவி, வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில். வாசல்களை என் வாழ்விலே விசுவாசத்தோடே, வாசல்களை என் வாழ்விலே தீரப்பவரே, நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே.
இயேசுவே என் வாழ்வில். வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இருப்பு தாழ்பால்கள் ஆனால் என்ன, வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இருப்பு தாழ்பால்கள் ஆனால் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவி, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவி, வாசல்களை என் வாழ்விலே திறக்க போகிறார், வாசல்களை. ஆமென். நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாக்கை தந்தவர், வாக்கை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே, வாக்கை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை, வார்த்தையினாலும் வல்லமையாலும் நிறைவேற்றுவி, வாசல்களை என் வாழ்விலே, வாசல்களை. ஜீசஸ், ஓ thank you Holy Spirit. நீர் சொன்னால் போதும், ஆமென், என் வாழ்வு திறந்திடுவே. நீர் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. ஒரு விஷயம் கூட, வாக்கை தந்தவர் மாறவில்லை, வாக்கை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையே. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவங்க, வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவி, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை. வாசல்களை என் வாழ்விலே, அப்பா, வாசல்களை என் வாழ்விலே. நீர் சொன்னால் போதும், ஆமென், என் வாழ்வு திறந்திடுவே. நீர் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே என் வாழ்வில் நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும். இந்த நாளில் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தொடுங்கப்பா. நீர் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே, நல்ல கைகளை தட்டி என் வாழ்க்கையில் தேவன் வாசலை திறப்பார் என்று நிச்சயம் உள்ளவர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெட்டி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை சிறகடித்து பறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ உயர எழும்புகிற காலம் இது. நீ செத்தைகளை அடித்து எழும்புகிற காலம் இது. இது உனக்கான காலம். ஹல்லேலூயா. ரபலப சந்தலரியாத ரபலப ஷதரா. ஹல்லேலூயா. எனக்கு உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறுகிற காலத்திற்குள் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 42வது அதிகாரம் 9வது வசனத்தின் முதல் வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. தெரிவிக்கப்பட்டவைகள், அறிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. ஆமென். ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சேன். ஆமென். இந்த ஜெப நாட்கள் ஒரு பக்கம் அநேக காரியத்திற்காக ஜெபிக்க வைத்தாலும், இன்னொரு பக்கம்
எனக்கு தெரிவிக்கப்பட்டவைகள் எல்லாம் இந்த காலத்திலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்ற, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். இந்த ஜெப நாட்கள்ல தெரிவிக்கப்பட்டது நிறைவேறும், புதிய காரியங்களையும் கர்த்தர் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. தெரிவிக்கப்பட்டவைகள் நிறைவேறும், நிறைவேறினவர்களுக்கும் புதிய காரியத்தை சொல்ல போறார். ஆமென். நிறைவேறாதவர்களுக்கு நிறைவேற்றி சொல்ல போகிறார். உரைக்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையானால் என் வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறவர்கள், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை உயரங்களில் பறந்திடுவேன், உன்னதரின் மகிமை ஆமென். உயரங்களில் பறந்திடுவேன், மேலே மேலே உயரே 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 மேலே உயரே 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 நான் பறப்பே உயரே உயரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலத்துல என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் என்று? ஆமென். பக்கத்துல பார்த்து ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. ஆமென். மாற்றம் வந்தது, நீங்க மாறிராதீங்க, எங்களையும் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. மாற்றத்திற்காய் காத்திருக்கிற உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன். மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர் அவர். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி சேர்ந்து பாடி உயரே. ஹல்லேலூயா. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள், வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள். ஆமென். மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது, வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். பாடுங்கள். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே மேலே உயரே 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 மேலே உயரே 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 நான் பறப்பேன். ஆமென். எசபேலின் சத்தம் ஓய்ந்தது, எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது, எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரை செடியின் நாட்கள் முடிந்து விட்டது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் ஆமென். உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே மேலே உயரே
உயரே உயரே நான் பரப்பேன் மேலே, உயரே உயரே நான் பரப்பேன், உயரே உயரே மேலே, உயரே 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 நான் பரப்பேன், உயரே உயரே மேலே மேலே, உயரே 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 நான் பரப்பேன். ஆமென். மேலே பறக்க பண்ணுகிறவன் நம் ஆண்டவன். ஹல்லேலூயா. யாக்கோபை இப்படி பறக்க வைப்பதற்காக பாகம் 32வது அதிகாரத்தில் நடத்தி வந்தவர் கலைத்து விடுகிறார். ஆமென். 32, 10, 11, 12 வசனங்கள். நான் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை நடத்தினேன், அவனை உணர்த்தினேன், அவனை காத்து வந்தேன் சொன்னவர். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று சொல்லிவிட்டு 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அவனை கொண்டு விட்டேன்னு சொல்லல, அவனை ஏறி வர பண்ணினான். ஆமென். ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், கடந்த வருஷத்துல நினைக்கிறேன். கழுகு குஞ்சு இருக்கிற கூட்டை கழுகு கலைப்பது என்பது அந்த குஞ்சை சாகடிப்பதற்கு கிடையாது. எடுத்த உடனே கலைக்காது. கூட்டுக்குள் குஞ்சை வைத்து ஒரு சில நாட்களே கலைக்காது. ஒவ்வொரு நாளும் அதுக்கு போஜனம் கொடுக்கிறது அந்த கழுகு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த கழுகு திடீர்னு வந்து இந்த கூட்டை கலைக்கும். சொல்லிட்டுலாம் கலைக்காது. இன்னைக்கு நான் உன் கூட்டை கலைக்க போறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டுலாம் கலைக்காது. அல்லது கொண்டு தூக்கி கொண்டு அந்த கூட்டுல இருந்து கூட்டை கலைக்காமல் கொஞ்சம் கீழே தூக்கி போடும். அது செய்யற ப்ராசஸ் இருக்கிற கூட்டை, அதாவது சேஃபா இருக்கிற அந்த கூட்டை அது முதல்ல என்ன பண்ணிரும், இதே போலதான் கர்த்தர் செய்வார். அழகா நடத்திட்டு வருவார். ஆரம்பம் சூப்பரா இருக்கும். நடத்தும் போது நமக்கு நல்ல சுகமா இருக்கும். ஆண்டவர் எப்படி அழகா நடத்துறார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது சொல்லவே மாட்டார். ஆமென். கூட்டுல இருந்து தூக்கி கூட்டை சேஃபா வச்சிருந்தாலும் அது தூக்கி போடும்போது சரி கூட்டுக்குள்ள திரும்ப வந்துடலான்னு பார்த்தா திரும்ப கூட்டுக்குள்ளையும். அடுத்த வாரத்துல கேட்டோம், யாக்கோபு வீட்டுல இருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட வைக்கிறார், திரும்ப நீங்க இப்போதைக்கு வந்துடாத, பிரச்சனை நீ சந்திச்சன நீங்க வந்துடாத, எதுனாலும் நீ பார்த்துக்கோ, நான் கூப்பிடும் போது வந்தா போதும். இப்ப கூட்டை கலைக்கிறது. இந்த கூட்டை கலைக்கும் போது இந்த குஞ்சுகளுக்கு ஒரு பக்கம் ஏன் இப்படி நடக்குது புரியாது. ஆமென். பல நேரத்துல பார்க்கிற நமக்கும் அது புரியாது. கர்த்தர் சில நேரத்துல நம்முடைய கூட்டை கலைக்கும் போது நமக்கும் புரியாது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் புரியாது. அது கலைக்கிற கழுகுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை ஏன் இப்படி நடத்துறாருன்னு எனக்கும் தெரியாது, என் கூட இருக்கிற யாருக்கும் தெரியாது, ஆனா நடத்துகிற ஒருவருக்கு அது தெரியும் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. கழுகு கூட்டை கலைப்பது இந்த குஞ்சு சாகிறதற்கல்ல, மாறாய் இப்ப இந்த கூட்டை கலைக்கும் போது கழுகுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம்னா, இப்ப இந்த குஞ்சு கொஞ்சம் வளர தொடங்கிச்சு. வளர்ந்த இந்த குஞ்சு கிட்ட இன்னொரு காரியமும் வளருது. என்ன வளருது தெரியுமா? ரெக்கைய வளருது. கூட்டுக்குள்ள இருக்கிற குஞ்சு வந்து பறக்கணும்னு ட்ரை பண்ணாது. ஏன்னா டெய்லி கழுகு வந்து போஜனம் கொடுக்குது. இந்த குஞ்சுக்கு எந்த வேலையுமே கிடையாது. பறந்து போனா தான் பிரச்சனை எல்லாம் வரும். அதனால கூட்டுக்குள்ளேயே இருந்துட்டா, ஏன்னா கழுகு கட்டுற கூட வந்து எந்த பறவையும் போய் அட்டாக் பண்ண முடியாது. அப்படி உயர்ந்த இடத்துல தான் போய் கூட்டை கட்டும். ஆமாம். கழுகு கூட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. நம்ம காக்கா கூட்டை பார்த்துருப்போம், இல்லை குருவி கூட்டை பார்த்துருப்போம். கழுகு கூட்டு ஏன்னா அது அப்படி உயர்ந்த இடத்துல வைக்கும். இந்த கூட்டு இருக்கிற இடம் சேஃபான இடம். இந்த கூட்டுக்குள்ள இருக்கிற குஞ்சுக்கு பறக்கணுங்கிற ஒரு ஆசையே வராது. ஏன்னா இருக்கிறது சேஃபான இடம், டெய்லி சாப்பாடு கிடைக்குது, அழகா நடத்துவோம். கழுகு வந்து டெய்லி தேவையானதெல்லாம் ஒரு குறை இல்லாம நடத்திட்டு இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது
இந்த கழுகு இந்த கூட்டை கலைக்கும். எதுக்கு தெரியுமா? இந்த குஞ்சு சாகிறது கிடையாது. இந்த குஞ்சுக்கு உணர வைக்கணும். என்ன உணர வைக்கணும்? எனக்கு எப்படி செட்டை இருக்குதோ அதே போல உனக்கு செட்டை இருக்குது. ஆமென். நீ பிறந்தது கூட்டுக்குள் இருக்க அல்ல, நீ பிறந்தது கண்மேல மேல நிற்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நீ கூட்டுக்குள்ள நான் உன்னை பிறப்பித்து வைத்தது, தீங்கு நாள்ல உன்னை கூடாரத்திற்குள் மறைத்து வைத்தது. ஆமென். நீ இப்படியே இருக்கிறது கிடையாது, கண்மேல மேல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. இது கூட்டுல இருந்து கலைத்த பிறகுதான். ஆரம்பத்தை புரியாது ஏன் கலைக்குதுன்னு. ஆனா கலைத்த குஞ்சு இப்ப கீழே விழ வரும்போது தன்னை அறியாமலே என்ன பண்ண தெரியுமா? அது செட்டை எல்லாம் விரிக்கும். அது விரிக்கும் போதுதான் இந்த குஞ்சே பார்க்கும், ஓ உண்மையில எனக்கு செட்டை இருக்குதா? செட்டை இருக்குங்கிறது இந்த கலைத்த பிறகுதான் இந்த குஞ்சுக்கு ஃபீல் ஆகும். ஆமா, என் லைஃப்ல இப்படி ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்கிறது அவர் சில கலைச்ச பிறகுதான் எனக்கு தெரியவே வரும். ஆமென். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் கலைத்ததற்காக ஸ்தோத்திரம். கலைக்கலைன்னா அப்படியே இருந்துருவோம். நீ கழுகு குஞ்சுங்கிறத கழுகு வெளிப்படுத்துறதுக்காக. நீ சாதாரண குஞ்சு கிடையாது. நீ சாதாரணமானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. நீ மகா பெரியவர். அவர் உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவர், உயர்ந்த அடைக்கலமானவர் அவர். ஹல்லேலூயா. கழுகு இந்த குஞ்சுக்கு அதை புரிய வைக்கிறதற்காக அது செய்யற ப்ராசஸ். ஏன்னா இல்லைன்னா ஒருவேளை வந்து இந்த குஞ்சிட்ட கூட்ட கலைக்கிட்டான்னு கேட்ட இந்த குஞ்சு ஓகே சொல்லுமா? ஏன் நம்ம கிட்ட வந்து உன்னை நான் இந்த ட்ராக்ல கொண்டு போறேன்னு கேட்ட நம்ம ஓகே சொல்லுவோமா? என்ன கோரசா சொல்றிய? சொல்ல மாட்டோம். அதனால உனக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆமென். என் ஆண்டவர் தீமையை அனுமதித்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்குமே தவிர. ஹல்லேலூயா. சோதனை அனுமதித்தது பின்வரும் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாக. அப்படிதான் கர்த்தர் எழுதி வை, பின்வரும் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாக. ஆமென். இனி வரப்போகிற நன்மையை நீ பார்ப்பதற்காக தான் இன்று சிலதை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பறக்க பண்ணுவா, என்னை செட்டைகள் அடித்து உயர பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆமென். சில ப்ராசஸ்ல சில சூழ்நிலைகள் எனக்கு மாறாய் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்று இருக்கிற நிலையை விட அடுத்த ஒரு நிலை. யெசபேலுடைய பாருங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை முறியடித்து விட்டுதான் இப்பொழுது எலியா நிற்கிறார். ஆமென். 450 பேரை ஈஸியா ஃபேஸ் பண்ண எலியாவுக்கு இப்போ யாரை ஃபேஸ் பண்ண முடியலன்னா யெசபேலை ஃபேஸ் பண்ண முடியல. 450 தீர்க்கதரிசிகளை ஃபேஸ் பண்ணி ஜெயம் எடுத்த எலியாவுக்கு இப்போ ஒரு பாட்டி சொன்ன வார்த்தைய அடுத்த அன்னைக்கே சூரஜடிக்கல போயிட்டாரு. ஆண்டவரே என்னை எடுத்துரும். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு ஜெயத்தின் பாதையை காண வைத்து அடுத்து ஒரு சோதனை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா இதுவரை நீங்கள் நடந்த பாதையை தாண்டி ஒரு மேன்மையான பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு போறார். ஆமென். யெசபேல் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பா எலியா செய்த ஊழியமும் யெசபேலினுடைய வார்த்தைக்கு பிறகு எலியா செய்த ஊழியத்துக்கு வித்தியாசம் இருக்கு. யெசபேல் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பா எலியா செய்த ஊழியம் நமக்கு தெரியும். பலிபீடத்தை கட்டி அக்கினி இறக்கி அத்தனை பேரும் இப்பொழுது கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனா தன் மூலமாய் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். யெசபேலின் வார்த்தைக்கு பிறகு கர்த்தர் எலியாவை ஓட வைப்பது தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, அநேக எலிசாவையும் அநேக யெகூக்களையும் உருவாக்குறதற்காக. எலியாவை நீ பயணித்த, நீ தேவனை யார் என்பதை காண்பித்த இதே ஸ்தானத்துல ஓ மூலமா நான் சிலரை உருவாக்க நான் விரும்புகிறேன். ஓ மூலமா சிலரை நான் கொண்டு வர விரும்புகிறேன். உன் தலைமுறைகளை கொண்டு வர விரும்புகிறேன். அவன் உன் சொந்தத்தில் அநேகரை கொண்டு வர விரும்புகிறேன். நம் மூலமாய் சிலரை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஆமென். சில ஜெயத்தை சந்தித்து ஒரு சோதனைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போறான்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க போற ட்ராக் வந்து ஆசீர்வாதமான பாதையா இருக்கும். உங்க மூலமா கர்த்தர் அநேகரை உருவாக்குவார்.
ஊழியம் செய்கிற உள்ளங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சில சோதனை பாதை, சில எசபேலின் சத்தம் உங்க காது கேக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அநேக எலிசாக்களை, எகுக்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் உருவாக்க போகிறார் என்ற அர்த்தம். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கைகளை தட்டி ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தேவ பிள்ளைகளுக்கு எங்க எங்க பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் அவங்க பெருகுவாங்க. ஹalleluya. அப்ப பெருகறோம்னா என்ன வரணும்? ஆமென். அப்ப ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உலகம் கேட்கும்போது சொல்லுங்க, என்ன அவர் பெருக வைக்க போறார். ஹalleluya. தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தா தேவ பிள்ளைகள் பெருகுவார்கள். அப்ப பிரச்சனையே வேண்டான்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியேதான் இருப்பாங்க. பிரச்சனை வந்த யோசேப்பு, இன்னைக்கு யோசேப்பின் வாழ்க்கை வரும். பிரச்சனை வந்த யோசேப்பை சகோதரர்கள் வந்து பார்த்தபோது அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியல. ஆனா பிரச்சனை இல்லாத சகோதரர்கள் யோசேப்பின் இடத்தில் வந்தபோது யோசேப்பை பார்த்ததும், ஏன்னா அவங்க அப்படியேதான். ஆமென். என் லைஃப்ல அநேக பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். என்ன எல்லாரும் கை வைத்திரிய? நிறைய பிரச்சனை இருக்குன்னா கர்த்தர் உங்களை பெரிதா பெருக. ஹalleluya. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை, ஓ உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை, ஆமென். உயரங்களில் பறந்திடு. சொல்லுங்க, மேலே உயரே, மேலே உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, உயரே நான் பறப்பேன். மேலே உயரே, உயரே நான் பறப்பேன். ஆமா, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? இந்த பாடலை ஒரு விசை கூட சந்தோஷத்தோட, நம்பிக்கையோட, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. ஆமென். புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆமென். நம்பிக்கையோட இந்த நாட்கள், ஆமா, என்னை பறக்க வைக்கிற நாட்கள், என்னை செட்டைகள் அடித்து உயர எழும்ப பண்ணுகிற நாட்கள். ஆமா, எனக்கு கர்த்தர் இப்படி செய்வார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின், உன்னதரின் மகிமை, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை, ஓ உயரங்களில் பறந்திடு. மேலே உயரே, மேலே உயரே, 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 ஆமென். உயரே, உயரே, உயரே. சிறையிருப்பின் நாட்கள், சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள், ஆமென். உன்னதரின் என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி, மேலே உயரே, மேலே உயரே, 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 மேலே உயரே. ஓரி பலமோ சதலரா. ஒரு விஷயம் கூட, மேலே உயரே, மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். மேலே உயரே, உயரே நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள், வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து போனது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடு. மேலே உயரே, மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பே. Oh, we praise your name. மேலே உயரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள்
எங்களை உயர்த்துகிறவரே, மேலே உயரே, மேலே உயரே, உயரே, உயரே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். உயரே, உயரே, உயரே. நான் பரப்பேன். ஹalleluya. யேசபேலின் சத்தம், யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரைச் செடியின் நாட்கள். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகே. மேலே உயரே, மேலே உயரே, உயரே. ஆர்ப்பரி சபையே, கொண்டாடு தேவ மகிமையை. ஆமென். மேலே உயரே. ஓ ராபல சந்தர பௌதரியாதரா. ஆமென். மேலே உயரே, மேலே உயரே, உயரே. பரப்பேன். உயரே. ஓ மேலே, மேலே உயரே, உயரே. ஹalleluya. ஒரு விஷயம் கூட மேலே உயரே, மேலே உயரே, உயரே. இதோ சிறகடித்து பறக்க வைக்கிறவர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுப்புகிற காலம் இது. உயரே, நீ காத்திருக்கிற காலம், மாற்றம் உண்டாகிற காலம் இது, மாற்றம் உண்டாகிற காலம் இது. ஓ ரபல சந்தலரியாதர பல கதரியாதரா. ஓ ரிபா பாபா பாபா சந்தலரியாதரா. உயரே, 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 உயரே. நீ பறக்கிற வேண்டிய காலம் இது. செட்டைகளை அடித்து எழும்பு, செட்டைகளை அடித்து எழும்பு. சியோனே எழும்பு, சியோனே எழும்பு. உன் வல்லமை தரித்து கொண்டு எழும்பு. நீ பறக்க காலம் இது, நீ உயர எழும்புகிற காலம் இது. உரபலபோ சந்தலரியாதரபோ. மகிமையானவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். இது உங்கள் மேல், உங்கள் மேல். உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை, உன்னத மகிமை, உன்னத பலன் உங்கள் மேல் வருவதாக, உங்கள் மேல் பொழிவதாக. இயேசுவின் நாமத்திலே. ராகாபல சந்தலரியாதரமோ. We praise your name. நீ நல்லவர், நீ நல்லவர். நன்றி, 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 நன்றி. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. நிறைவேற்றவே இந்த பாதை, நிறைவேற்றவே இந்த சூழ்நிலை, நிறைவேற்றவே இத்தனை சத்தங்கள், நிறைவேற்றவே உனக்கு முன்பாய் கேள்விகள் இதோ நிறைவேறலாயின. ஹalleluya. மேலே உயரே, எங்களை பறக்க வைப்பவரே. ஓரிபனமோ சந்தலரியாதர போலரோ. என்னை எழும்ப பண்ணுகிறவர் அவரே, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். சொல்லுங்க இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு. என்னை ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகம் கட்டுவிப்பார். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். என் தேவனே நான் எழும்புவேன். என் தேவனா என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்தி எந்த காரியத்துல இருந்தெல்லாம் உங்களால் எழும்ப முடியலையோ, ஆண்டவரே
என்னை எழுப்புகிறவர் நீரப்பா, என்னை எழுப்புகிறவர். என் சத்ருவை எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட. எத்தனை பேர் இந்த ஆராதனை இந்த நேரத்தில் ஒரு விஷயம், உங்க 2 கரங்களை உயர்த்தியவாறு ஒரே ஒரு ஜெபத்தை, ஆண்டவரே என்னை செட்டை அடித்து எழும்ப பண்ணுவேன் என்று சொல்கிறேன் அப்பா. கழுகை போல் உன்னை செட்டை அடித்து எந்த காரியத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு எழும்ப வேண்டுமோ ஆண்டவரே, இந்த பலவீன கட்டிலிருந்து நான் எழும்பணும்ப்பா. என் கூடாரத்தை சூழ்ந்து இருக்கிற இந்த சோர்வின் கட்டிலிருந்து நான் எழும்பணும். என் கூடாரத்தில் போராடுகிற சமாதான கட்டிலிருந்து நாங்கள் எழும்பணும். எந்த காரியத்தில் நீங்க செட்டை அடித்து எழும்பணுமோ அதற்கொத்த ஒரு பலனை கத்தரி பொழுது உங்கள் மேல் ஊற்றுவார். அதற்கொத்த பலனை கத்தரி பொழுது உங்கள் மேல் ஊற்றுவார். நீ சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தெழுந்தவர். அவர் மரணத்தையே ஜெயமாய் விழுங்கி எழும்பினவர். அந்த தேவனை சொந்தமாய் கொண்டிருக்கிற உள்ளமே, நீ விழுந்து கிடப்பது தேவ சித்தம் அல்ல, நீ எழுந்து நிற்பதே தேவ சித்தம். லகரபல சந்தல ரியாதரபோ ரிபன கதரியாதரபா லிப்ரமலகதர கழுகை போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே, கழுகை போல. ஆமென். சிறகை அடித்து எழும்புவேன், 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 கழுகை போல, கழுகை. ஆமென். எழும்புவேன், சிறகை தைக்கப்பா எழும்ப பண்ணுவார் கழுகை போல். எத்தனை பேர் நம்புறீங்க? எழும்ப முடியாத சில பாதையில நின்று கொண்டிருக்கிற உள்ளமே, ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, பல மாதங்கள் ஆகிவிட்டது. சில இடத்துல இருந்து என்னால் எழும்ப முடியல பாஸ்டர், சில காரியத்திலிருந்து என்னால் எழும்ப முடியல. அப்படிப்பட்ட நிலையில் யாராவது இந்த ஆராதனையிலே சபைக்குள்ளையோ அல்லது தூரத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்பீர்களானா, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே இந்த கரத்தை நீர் பிடித்து எழுப்புவீராக, நீர் பிடித்து எழுப்புவீரலா. பலம் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், அவர் கை தூக்கி எழுக்கிறவர், அவர் கை தூக்கி எழுப்புகிறவர். இந்த நேரத்தில் தேவ கரமுகளை தொடுவதாக, தேவ கரமுகளை பிடிப்பதாக. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமை இதோ வருகிறது. வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பு, வல்லமை தரித்துக் கொண்டு எழும்பு. லகரபா சந்தர பலபௌத ரபல கதரியாதரப லேப்ரமாமா சந்துர பல கதரியாதர. ஒரு உன்னத பல, ஒரு உன்னத ஆவி, ஒரு உன்னத அபிஷேகம், எழும்ப பண்ணுகிற அபிஷேகம், எழும்ப பண்ணுகிற அபிஷேகம், எழும்ப பண்ணுகிற அபிஷேகம், எழும்ப பண்ணுகிற அபிஷேகம் பெற்றுக்கொள். தேவ கிருபையா லகரபல ரிபன ஹந்தலே பலபோ ஷபர பலத லகரபல கதரியாதர சந்தர பல 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 லிப்ரா பல கதரியாதர பல. ஹல்லேலூயா. கழுகை போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே, கழுகை போல
எழும்புவே லோரி கழுகை போல ஆமே ஆமே கழுகை போல சீரகை அடித்து கைகளை செய்து ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஜீசஸ் உடரகல மதனரா ஹalleluya glory amen hallelujah அப்படியே முழங்கால் படிடுவோம் ஆண்டவர் சமூகத்துல நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீ நல்லவர்